அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 21, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு இமேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வறுமை ஒழிப்பு, சுற்றுச்சூழல் பராமரிப்பு, குறைந்த செலவில் மாசில்லா எரிசக்தி ஆகியவற்றில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம்னு நித்தி ஆயோக் அறிவிப்பு வெளியிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. மேலும் 10 குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னிலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தனித்தன்மை நிலைநாட்டும் தமிழ்நாடுன்னு போட்டு இந்த சைடு இலக்கு என்னென்ன, அதில் தமிழ்நாடு எவ்வளோ, தேசிய சராசரி எவ்வளோ, 100க்கு எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு 92%, தேசிய சராசரினா மொத்தம் இந்தியாவாக கணக்கெடுத்து எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி உள்ள ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறள் கிடையாது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் மட்டும் என்னென்னு பார்த்துருவோம். பொற்பனைக்கோட்டை அகழாய்வில் செம்பு ஆணிகள் கண்டுபிடிப்பு. பொற்பனைக்கோட்டையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட அகழாய்வு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதாவது ஜூலை நிலைமைக்கு பொற்பனைக்கோட்டையில் 2ஆம் கட்ட அகழாய்வு நடந்துகிட்ருக்கு. இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, கீழடியில் எத்தனாம் கட்ட அகழாய்வு நடந்துகிட்ருக்குன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி கீழடி எந்த மாவட்டத்தில் வருதுன்னு தெரிஞ்சவங்களும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொற்பனைக்கோட்டை எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 500க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கிடைத்தனன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, இந்தியாவில் 2020 கொரோனா உயிரிழப்பு 11 லட்சம் ஆக்ஸ்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க. அரசு மதிப்பீட்டை விட 8 மடங்கு அதிகம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டில் சுமார் 11.9 லட்சத்துக்கும் அதிகமான இறப்புகள் நிகழ்ந்தன. இது முந்தைய 2019 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 17% அதிகமாகும் என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ரைட் சைடில் க்ரீன் கலரில் மத்திய அரசு மறுப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்து மத்திய சுகாதார வெளியீட்டு அறிக்கையில் ஆக்ஸ்போர்ட் வெளியிட்டுள்ள ஆய்வு முடிவுகள் ஏற்றுக்கொள்ள முடியாத மதிப்பீடுகள் அடிப்படை கொண்டவைன்னு தெரிவிச்சிருக்காங்க. இங்கே மேலே ஒரு நியூஸை விட்டுட்டேன், அது ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இதாக இருக்குது. வறுமை ஒழிப்பில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது, நித்தி ஆயோக் பாராட்டு. வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட 13 இடங்களில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது, நித்தி ஆயோக் பாராட்டு தெரிவித்துள்ளது என தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24ஆம் ஆண்டுக்கான மத்திய அரசின் நித்தி ஆயோக் அமைப்பு நீடித்த நிலையான வளர்ச்சி குறியீடுகள் பற்றிய 4வது ஆய்வறிக்கை சமீபத்தில் வெளியிட்டுள்ளது. நித்தி ஆயோக் அமைப்பின் 2018, 19, 20 ஆகிய 3 ஆண்டுகளின் அறிக்கைகளில் குறிப்பிட்டுள்ள வளர்ச்சி குறியீடுகளை விட 2023-24 ஆண்டுக்கான அறிக்கை திமுக ஆட்சி தமிழகம் மாபெரும் வளர்ச்சி கண்டுள்ளது என்பதை கூறியுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க இது ஃபுல்லாக எலாபரேட்டாக வாசித்து பாருங்கள். உங்களுக்கு இதிலேருந்து ஒரு கொஸ்டின் என்ன, நித்தி ஆயோக் அப்படின்றது எந்த விஷயத்துக்கு ஆல்டர்னேட்டாக உருவாக்கப்பட்டது, எந்த டேட்டில் எந்த இயரில் உருவாக்குனாங்கன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி நித்தி ஆயோக்கோட தற்போதைய ஹெட் யார் அப்படின்னு தெரிஞ்சவங்களும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.